வெல்கம் வியூவர்ஸ். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் பாட்நகர். இந்த ஊரை சேர்ந்த 26 வயதான சேகர் சாகு அப்படிங்கிற இளைஞர் பெங்களூர்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சேகருடைய அப்பா ஜுவாலஜி ப்ரொஃபஸராகவும் சேகருடைய அம்மா ஒரு காலேஜ்ல பிரின்சிபலாகவும் இருந்தாங்க. சேகருக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. அவங்க கஜகஸ்தான் அப்படிங்கிற ஃபாரின் கண்ட்ரில படிச்சுட்டு இருந்தாங்க. மேலும் இவங்க ஃபேமிலி கூட தான் சேகருடைய பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி 5 பேரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த அவங்க குடும்பம் பிப்ரவரி 18, 2018 5 பேர்ல இருந்து 6 பேரா மாற இருந்துச்சு. பிகாஸ் அன்னைக்கு சேகருக்கு ரீமா அப்படிங்கிற பெண் கூட திருமணமாக இருந்துச்சு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நினைச்ச மாதிரியே திருமணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீமா அவங்களுடைய திருமண வாழ்க்கைய பல கனவுகளோட தொடங்குறாங்க. அது பிப்ரவரி 23, 2018 கல்யாணத்துக்காக கஜகஸ்தான்ல இருந்து வந்திருந்த சேகருடைய சிஸ்டர் திரும்பி கஜகஸ்தானுக்கு கிளம்புறாங்க. அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க கூடவே அவங்களுடைய அப்பா ரவீந்திரகுமாரும் போறாரு. மேலும் சேகருடைய அம்மா ஒரு பிரின்சிபல் அப்படிங்கறதால ரொம்ப நாள் லீவ் போட முடியாது அப்படின்னு அன்னைக்கு தான் திருப்பியுமே அவங்க டியூட்டில ஜாயின் பண்றாங்க. சோ அந்த வீட்ல அன்னைக்கு புதுசா கல்யாணமான சேகர் மற்றும் ரீமா மேலும் சேகருடைய பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப நேரம் சுமார் மதியம் 12 மணி 45 நிமிடங்கள் போல இருக்கும். ரீமா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் பொழுது வீட்டுடைய காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. சேகர் யாரு அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு கொரியர் டெலிவரி பாய் கையில ஒரு பெரிய பார்சல் பாக்ஸோட சேகர் அப்படிங்கிற நபருக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சேகரும் நான் தான் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு அந்த பார்சலை வாங்கிட்டு வீட்டுடைய கிச்சனுக்குள்ள வராரு. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ரீமா என்ன பார்சல் அது அப்படின்னு கேக்குறாங்க. சேகரும் யாரோ எஸ்கே சின்ஹா அப்படிங்கிற பேர்ல ராய்ப்பூர்ல இருந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பேர்ல யாரையுமே தெரியாதே, அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்றாரு. அப்போ வீட்டுல இருந்த அவருடைய பாட்டியும் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் கிட்ட வராங்க. அப்படி அந்த பார்சல் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள கிரீன் கலர் கிஃப்ட் பேப்பர்ல சுற்றப்பட்ட இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பாக்ஸை வெளியெடுத்து பார்க்கும் பொழுது அதுல ஒயிட் கலர்ல ஒரு நூல் மாதிரி ஏதோ ஒன்னு வெளியே தொங்கிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஏதாவது சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சேகரும் அதை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்படி அவர் அதை பிடிச்சு இழுத்த அதே நொடி சேகருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ்க்கு ஏதோ பயங்கரமா வெடி வெடிச்ச மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் சேகருடைய வீட்டுல இருந்து தான் கேட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏதோ கேஸ் சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே பயந்து போய் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக உடனடியா சேகருடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி சேகருடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்த போது கிச்சன் முழுவதுமே புகையா இருந்திருக்கு. கிச்சன்ல இருந்த செவுரு, சீலிங், ஜன்னல் அப்படின்னு எல்லாமே இடிஞ்சு போய் இருந்திருக்கு. மேலும் அங்க சிதறப்பட்டு கிடந்த பொருட்களுக்கு நடுவுல சேகர், அவருடைய மனைவி ரீமா மற்றும் சேகருடைய பாட்டி அப்படின்னு 3 பேருமே எரிஞ்சு போன நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா பதறி போன நெய்பர்ஸ் கேஸ் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஆம்புலன்ஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே கிச்சன்ல இருந்த கேஸ் வெடிச்சுதான் அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் வெடிச்சது கேஸ் இல்ல, அந்த பார்சல்ல வந்த பாம் அப்படின்னு. எஸ், அந்த பார்சல் கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது, அது ஒரு கிஃப்ட் பாம். ரொம்பவே வியர்டான, இதுக்கெல்லாமாடா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை தோண வைக்கிற அந்த டைம்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சென்சேஷனல் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே சஸ்பென்ஸான ஸ்டோரி, அதுல கில்லரை போலீஸ் கிடைக்கிற சின்ன சின்ன எவிடன்ஸை வச்சு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷன் பிடிக்கும் இல்லையா? அப்போ நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டியது டிடெக்டிவ் மாறன் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக் தான். இதுல ஒரு கொலை நடந்து அத டிடெக்டிவ் மாறன் அவருடைய புத்திசாலித்தனத்தால எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எக்ஸலண்டான நரேஷன்ல சொல்லியிருப்பாங்க. குக்கு எஃப்எம் உடைய ஒன் ஆஃப் த டாப் லிசனிங் புக்கே இதுதான். சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ்
பிகாஸ் குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாத்தையுமே ஃப்ரீயா அந்த 7 நாட்களை கேட்டு முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த 7 நாட்கள்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கதையை கேட்கும் போது நீங்களே அந்த கேரக்டரா மாறின மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரை டெவலப் பண்ற விதம் கண்டிப்பா உங்களை சீட் எஜ்ல உட்கார வைக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல், த்ரில்லர், ரொமான்டிக் டேல்ஸ், ஃபேண்டசி அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பல ஜான்ரால எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம், கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. இப்ப கிரைம் சீனுக்கு வந்த போலீஸும் ஃபயர் சர்வீஸும் உயிருக்கு போராடிட்டு இருந்த 3 பேரையுமே மீட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாம் வெடிக்கும் பொழுது சேகர் மற்றும் அவருடைய பாட்டி அந்த பாம் பக்கத்துல இருந்ததால அவங்களுடைய உடல் கிட்டத்தட்ட 90% எரிஞ்சு போய் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு. ரீமா அந்த பாமுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்ததால அவங்களுடைய உடல் கிட்டத்தட்ட 40% எரிஞ்சு போய் இருந்துச்சு. இப்போ பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்லி சேகருடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. மேலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சேகர் மற்றும் ரீமாவை பக்கத்துல இருந்த வேற இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்த சில மணி நேரங்கள்ல சேகரும் பரிதாபமா இறந்து போறாரு. இதுல ரீமாவுடைய கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. 3 பேர்ல இவங்க மட்டும் உயிர் பிழைக்கிறாங்க. இப்ப கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்லயே இது கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நடந்த விபத்து இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி கிரைம் சீனுக்கு பாம் ஸ்குவாட வர வைக்கிறாங்க. அப்படி பாம் ஸ்குவாட் அந்த கிச்சனுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே அது பாம் பிளாஸ்ட் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த கிச்சன்ல இருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கன் பவுடருடைய வாசனை வந்திருக்கு. இப்ப போலீஸ்க்கு இது பாம் பிளாஸ்ட் தான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. பட் அங்க பாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியல. உண்மை தெரிஞ்ச 3 பேர்ல இப்ப 2 பேர் உயிரோட இல்ல. மீதி இருந்த ஒருத்தங்களும் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. சோ போலீஸ் ரீமாவுடைய கண்டிஷன் சரியாகிற வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாரம் கழிச்சு, அதாவது மார்ச் 3, 2018 அன்னைக்கு ரீமாவுடைய கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்கை கிங் கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிற கொரியர் கம்பெனியில இருந்து தான் அந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த கொரியர் கம்பெனிக்கு போய் இந்த பார்சல் அனுப்புனவங்களுடைய டீடைல்ஸை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அது எஸ்கே சின்ஹா அப்படிங்கிறவன் ராய்ப்பூர்ல இருந்து அனுப்பியிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பெயர், அவன் கொடுத்திருந்த அட்ரஸ் ரெண்டுமே பொய் அப்படின்னு தெரிய வருது. இந்த இடத்துல போலீஸ் அவங்களையே தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. இந்த கேஸ் டீடைல்ஸை பத்தி மீடியா கிட்ட சொல்லும் போது இந்த பார்சல் அனுப்புனவனுடைய பெயர் அப்படின்னு எஸ்கே சின்ஹாக்கு பதிலா ஆர்கே சர்மா அப்படின்னு தப்பா சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பெயர் தான் மீடியா முழுக்கவே சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. போலீஸும் அதை பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. மேலும் பார்சல் அனுப்பப்பட்ட ஸ்கை கிங் கொரியருடைய பிரான்ச்சில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பிரான்ச்ல மட்டும் எந்த ஒரு சிசிடிவியும் இல்ல. சோ இப்ப போலீஸ் சேகருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. சேகருடைய அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கா, இல்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேகருடைய அம்மாவோ, இல்ல எங்களுக்கு யார் கூடயும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் வேலை செய்யற என்னுடைய காலேஜ்ல புஞ்சிலால் அப்படிங்கிற இங்கிலீஷ் டீச்சருக்கு என்னோட ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் இருக்கு, அவ்வளவுதான். பட் பாம் வச்சு கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்கு யாரு கூடயுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே போலீஸ் எந்த ஒரு சின்ன லீடையுமே விட வேண்டாம் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் போலீஸ் விசாரிச்சு பார்த்த வரைக்குமே இந்த கேஸோட லிங்க் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்பதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இன்னொரு லீட் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சேகருடைய நம்பருக்கு ஒரு போன் வந்திருக்கு. அதுல பேசின ஒரு மர்ம நபர், நீ ரீமாவை கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி மீறி கல்யாணம் பண்ணா பல பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த போனை வச்சிருக்காங்க.
இப்ப ஒண்ணுமே புரியாத சேகரும் இந்த விஷயத்த ரீமா கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அப்போ ரீமாக்கும் யார் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியாம இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த நபர்கிட்ட இருந்து அந்த போன் நம்பர்ல இருந்து எந்த ஒரு போனுமே வரல அப்படிங்கறதால நாளளவுல 2 பேருமே இதை பத்தி மறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவன் ரீமாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ ரீமாவை வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சேகரை நான் போன்ல மிரட்டினேன். பட் எனக்கு பாம் வைக்கிற அளவுக்குலாம் தைரியம் இல்ல, தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலுமே போலீஸ் அவனை விடாம அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்கிறாங்க. பட் அவனும் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். மேலும் அவன்கிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட், அதாவது லை டிடெக்டர் டெஸ்டையும் எடுத்து பாக்குறாங்க. அதுலயுமே அவன் பாஸ் பண்ணிடுறான். விச் மீன்ஸ் அவன் எந்த ஒரு பொய்யுமே சொல்லல அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அவனையும் இந்த கேஸ் கூட கனெக்ட் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸும் கிடைக்கல. சோ போலீஸ் அவனையும் விட்டுறாங்க. இப்ப சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல ஆகுது. சேகருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ், ஸ்கை கிங் கொரியர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற டெலிவரி பாய், ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல விசாரிச்சுமே கேஸ்ல எந்த ஒரு ப்ராப்பர் லீடுமே இல்லாம கேஸ் அப்படியே நிக்குது. இப்படி கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருந்ததால ஒடிசா மக்கள் போலீஸ் இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்கல, நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒடிசா கவர்மெண்ட் மேல நிறைய கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. சோ குற்றவாளிய சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்னு ஒடிசா கவர்மெண்ட் கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. அப்படி கிரைம் பிரான்ச் கேஸை எடுத்து மறுபடியுமே முதல்ல இருந்து எல்லா சஸ்பெக்ட்ஸையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த கொரியர் ஆபீஸ்ல சிசிடிவி இல்ல அப்படிங்கறதால இந்த முறை அதை சுத்தி இருக்கிற 250 சிசிடிவி கேமராஸை செக் பண்றாங்க. பட் இப்பவுமே போலீஸ்க்கு கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஏப்ரல் 4, 2018 அன்னைக்கு பலாங்கீர் டிஸ்ட்ரிக்ட் உடைய எஸ்பிக்கு ஒரு அனானிமஸ் லெட்டர், அதாவது ஒரு மொட்டை கடிதாசி ஒன்று வருது. அந்த லெட்டர்ல எஸ்பி சார், பார்சல் எஸ்கே சின்ஹா அப்படிங்கிற பெயர்ல தான் அனுப்பப்பட்டிருந்துச்சு. நீங்க ஆர்கே சர்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் இந்த ப்ராஜெக்ட்ல 3 பேர் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த 3 பேரும் இப்ப போலீஸ் பிடிக்க முடியாத தூரத்தில் இருக்காங்க. இந்த பிளாஸ்டுக்கு காரணம் துரோகத்தால எங்களுக்கு நடந்த உயிரிழப்பு மற்றும் பண இழப்பு. அதுக்கு அந்த மொத்த ஃபேமிலியும் கொன்னா கூட எங்க இழப்புக்கு ஈடாகாது. விசாரணை அப்படிங்கிற பெயர்ல இன்னசென்ட் பீப்புளை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இந்த லெட்டரை படிச்ச கிரைம் பிரான்ச்சுடைய சீஃபான அருண் போத்ரா இந்த லெட்டரை யார் அனுப்புனானோ அவன் தான் அந்த பார்சலையும் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. பிகாஸ் போலீஸ் எஸ்கே சின்ஹா அப்படிங்கிற பேருக்கு பதிலா ஆர்கே சர்மா அப்படின்னு சொன்னது வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. சோ அந்த லெட்டரை ஃபாரன்சிக் அனுப்பி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த லெட்டர் பல கைகள் மாறி வந்ததால அதுலயும் ப்ராப்பரான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு ஐடியா வருது. அந்த லெட்டரை சேகருடைய ஃபேமிலி கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வருதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆரம்பத்துல சேகருடைய ஃபேமிலி இல்ல, எங்களுக்கு இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிற அளவுக்கு யார் கூடயும் பிரச்சனை இல்ல, இதை யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. பட் அந்த லெட்டரை திருப்பி திருப்பி படிச்ச சேகருடைய அம்மாக்கு இப்போ ஒருத்தர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது ஆரம்பத்துல போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு போலீஸ் விட்ட சேகருடைய அம்மா கூட வேலை பார்க்கிற அதே இங்கிலீஷ் டீச்சர் புஞ்சிலால் மேகர் தான். இப்ப சேகருடைய அம்மா திருப்பியுமே புஞ்சிலாலுடைய பேரை சொல்ல காரணம் அந்த லெட்டர்ல இருந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த லெட்டர்ல அண்டர்டேக்கிங் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு. அண்ட் புஞ்சிலாலுக்கு அவர் பேசும்போது கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. சோ இது அவருடைய ஸ்லாங் மாதிரியே இருக்கிறதால மேபி அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் இப்ப திருப்பியுமே புஞ்சிலால கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துல எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னவர் போலீஸ் கொஞ்சம் கராரா விசாரிச்ச உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வெளியில வாக்கிங் போயிட்டு இருந்த போது திடீர்னு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து அவருடைய கையில ஒரு லெட்டரை கொடுத்து அந்த லெட்டரை பலங்கீர் டிஸ்ட்ரிக்ட் உடைய எஸ்பி கிட்ட போஸ்ட் பண்ண சொல்லி சொன்னா அப்படின்னும், மேலும் அப்படி போஸ்ட் பண்ணல அப்படின்னா அது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனான் அப்படின்னும், அதனாலதான் பயந்து போய் நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணேன், மத்தபடி எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான்.
வெட்னஸ்டே இவன் சொன்ன இந்த கதையை நீங்க நம்புறீங்களா? ஒரு சின்ன குழந்தை கூட இது நம்பாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது தினமுமே கிரிமினல்ஸை டீல் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் நம்பியிருப்பாங்களா? சோ அவன் மேல இருந்த சந்தேகம் இனிமே அதிகமாகி அவனுடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனுடைய வீட்டை தரவா சர்ச் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, சேகருடைய வீட்டுக்கு அனுப்புன அந்த பார்சல் பில்லுடைய டூப்ளிகேட் காப்பி அங்க இருந்திருக்கு. இப்ப உடனடியா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட போலீஸ், அட பாவி, இதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கே அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆனாங்க. ஏன், நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஜோதி விகாஸ் ஜூனியர் காலேஜில் இங்கிலீஷ் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த புஞ்சிலாலுக்கு 2009 அந்த காலேஜுடைய பிரின்சிபலா மாறுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. காலேஜுடைய பிரின்சிபலா மாறினதுக்கு அப்புறமா அவனுடைய லைஃப் இன்னுமே பெட்டரா மாறுது. அப்ப வரைக்கும் அவனுக்கு கிடைச்ச மரியாதை, ஆனா பிரின்சிபல் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு கிடைக்கிற மரியாதை, ஆல்சோ பிரின்சிபல் வேலைக்கு கிடைச்ச சம்பளம், இது எல்லாமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இப்படி இருக்கும் பொழுதுதான் 2014 சேகருடைய அம்மா அதே காலேஜ்ல ஒரு ஹிஸ்டரி டீச்சரா ஜாயின் பண்றாங்க. அப்படி அவங்க ஜாயின் பண்ண சில மாதங்கள்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிற விதம் மற்றும் அவங்களுடைய டேலண்ட்டையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க தான் இந்த காலேஜுடைய பிரின்சிபலா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பதவி மற்றும் பண மோகத்துல இருந்த இவனும் எங்க தன்னுடைய பதவி போயிருமோ அப்படின்னு பயந்து சேகருடைய அம்மாக்கு பல வகையில தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். பட் சேகருடைய அம்மாவோ அதை எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்காம அவனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் ஜனவரி 25, 2017 ஒடிசாவுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேகருடைய அம்மாவை அந்த காலேஜுடைய பிரின்சிபலா ப்ரொமோட் பண்றதா அபிஷியலா ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. சோ இப்ப எந்த காலேஜ்ல பிரின்சிபலா கௌரவமா இருந்தானோ அதே காலேஜ்ல திருப்பி வெறும் இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ இந்த நிலைமைக்கு காரணம் சேகருடைய அம்மா தான் அப்படின்னு அவங்க மேல அளவு கடந்த வெறுப்பு வந்திருக்கு. இந்த வெறுப்பு பொறாமை அவனை ஒரு மிருகமா மாத்த ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுற அளவுக்கு அவனை மாத்த ஆரம்பிச்சது. ஓகே, இப்ப எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சவன் அதுக்காகவே உட்கார்ந்து கிரைம் ரிலேட்டடா நிறைய புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான். மேலும் எப்படியெல்லாம் கொலை பண்றாங்க அப்படின்னு ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்குமே இருக்கிற கிரைம் மூவிஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இதுக்காக 7 மாசமா கிரைம் பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஃபைனலா இந்த பிளான் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளானை கையில் எடுக்கிறான். அந்த பிளான் தான் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பாம பார்சலா அனுப்புறது. இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அந்த பார்சலை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கான். கரெக்டா அப்பதான் சஞ்சுக்தா அவங்க பையன் சேகருடைய கல்யாண இன்விடேஷனை புஞ்சிலால் கிட்ட கொடுக்கறாங்க. சோ அவன் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. அந்த பார்சலை ஒரு கல்யாண கிஃப்டா கொடுத்துடலாம் அப்படின்னு பக்காவா ஒரு ஸ்கெட்சை போடுறான். அது பிப்ரவரி 15, 2018 அன்னைக்கு காலையில எப்பவும் போல காலேஜுக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு அவனுடைய பிரசன்ஸை அங்க இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே ரெஜிஸ்டர் பண்றான். அதுக்கப்புறமா கிளாஸஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா அவனுடைய வீட்டுக்கு வந்தவன் போன் சிக்னல்ஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸா அமையும் அப்படின்னு தெரிஞ்சு அவனுடைய போன்ல வீட்டிலேயே விட்டுட்டு அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த பார்சலை மட்டும் எடுத்துட்டு பக்கத்துல இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவனுடைய வண்டியை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகும்போது அங்க சிசிடிவி கேமரா இருந்ததால டிக்கெட் வாங்காம ரைப்பூருக்கு போற ட்ரெயின்ல வித்தவுட்ல ஏறி இருக்கான். அப்படி ட்ரெயின் ரைப்பூரை ரீச் ஆன உடனே முகத்தை ஒரு கர்ச்சீஃபை வச்சு மறைச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏறினவன் சாயங்காலம் 5:15 மணிக்கு அங்கிருந்த டிடிடிசி கொரியர் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அந்த கொரியர் ஆபீஸ் கிட்ட போன உடனே அந்த ஆட்டோக்காரர் கிட்ட அந்த பார்சலையும் சேகருடைய வீட்டுடைய அட்ரஸையும் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு அந்த பார்சலை கொரியர் பண்ண சொல்லிட்டு அவன் அந்த ஆட்டோலயே உட்கார்ந்துருக்கான். அந்த ஆட்டோக்காரரும் பார்சலை எடுத்துட்டு கொரியர் அனுப்பணும் அப்படின்னு உள்ள போய் சொல்லும் போது கொரியர் ஆபீஸ்ல இருந்தவங்க அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் தெரியாம அந்த ஆட்டோக்காரர் முழிச்சிட்டு திரும்பவுமே ஆட்டோக்கு வந்து பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கோவமான அவன் அந்த பார்சலை வாங்கிட்டு அவசரமா அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஆட்டோவை பிடிச்சு அங்க பக்கத்துல வேற ஏதாவது கொரியர் ஆபீஸ் இருந்தா நிறுத்த சொல்லியிருக்கான். அப்பதான் ஸ்கை கிங் கொரியர் அப்படிங்கிற ஒரு கொரியர் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அங்க
எந்த ஒரு சிசிடிவி கேமராஸும் இல்ல அப்படின்னு நோட்டீஸ் பண்ணவன் ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி முகத்துல கட்டியிருந்த கர்ச்சீஃபை கலட்டிட்டு அவனே அந்த கொரியர் ஆபீஸ்க்குள்ள போயிருக்கான். அப்படி ஆபீஸ்க்குள்ள போயிட்டு கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை கொடுக்கறான். அங்கேயுமே அந்த பார்சல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவனும் அது ஃபுல்லாவே ஸ்வீட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். அவங்களுமே அதை நம்பிட்டு அவன் கொடுத்த எஸ்கே சின்ஹா அப்படிங்கிற ஃபேக்கான பெயரை பார்சல்ல புக் பண்ணி சேகருடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி பார்சலை கொரியர் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சு உடனடியா அவன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். மேலும் யாருக்குமே அவன் மேல துளி கூட டவுட் வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சேகருடைய கல்யாணத்துக்கே போய் 2 பேருமே 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு வந்திருக்கான். இப்ப அவன் அனுப்பின பார்சல் பிப்ரவரி 20ஆம் தேதியே சேகருடைய வீட்டுக்கு போயிருக்கு. பட் அன்னைக்கு அவங்களுக்கு ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்ததால வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு பார்சல் டெலிவர் ஆகாம ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்ப திரும்பவும் 3 நாட்கள் கழிச்சு பிப்ரவரி 23, 2018 அந்த பார்சல் டெலிவர் ஆகி நம்ம இன்ட்ரோல பார்த்த சம்பவங்கள் நடந்து முடியுது. இதுக்கப்புறமாவும் சேகருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்துகிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுட்டு சுத்தி இருந்த எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். சொன்ன கன்ஃபெஷன் அவனுடைய வீட்ல இருந்து கைப்பற்றப்பட்ட கொரியர் பில்லுடைய காப்பி அண்ட் அவனுடைய லேப்டாப்ல இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்ட எஸ்பிக்கு அனுப்பின லெட்டருடைய காப்பி, மேலும் புஞ்சிலாலுடைய வீட்ல சில கன் பவுடர்ஸ் உடைய ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சேகருடைய வீட்ல வெடிச்ச பாம்புடைய கன் பவுடர் ரிமைன்ஸோட மேட்ச் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே அடிப்படையா வச்சு ஏப்ரல் 24, 2018 ஒடிசா கிரைம் பிரான்ச் போலீஸ் புஞ்சிலால அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் இனிமே நடந்துட்டு தான் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் இனிமே வரல. அவன் ஜெயில தான் இருக்கான். கல்யாணமான ஒரே வாரத்துல தன்னுடைய கணவரை இழந்த ரீமா சேகர் மட்டும்தான் அவங்களுடைய ஒரே காதல். இதுக்கு மேல அவங்களுடைய லைஃப்ல வேற காதலுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம சேகருடைய அப்பா அம்மா கூடவே வாழ்ந்துட்டு வராங்க. மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். எஸ், நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே போட்டி, பொறாம, ஈகோ இந்த மாதிரி சில கெட்ட குணங்கள் இருக்கதான் செய்யும். பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கெட்ட குணங்களை நம்ம தலைக்கு ஏறாம எப்படி நம்ம உழைப்பால முன்னேறி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கணுமே தவிர அடுத்தவன் மேல பொறாமப்பட்டு அவனை கீழே தள்ளி விட்டு அவனை காலி பண்ணிட்டு அவன் இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படியே வந்தாலும் அந்த பேரும் புகழும் கண்டிப்பா நிலைக்காது. புஞ்சிலால் வெறும் பதவி மேல இருந்த மோகத்தால ஒரு கொலைய எப்படி மாட்டிக்காம பண்ணலாம் அப்படின்னு 7 மாசமா ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணவன் அவனுடைய டீச்சர் வேலைய இன்னும் நல்லா பண்றதுக்கு அந்த 7 மாசம் ரிசர்ச் பண்ணியிருந்தான் அப்படின்னா இப்போ அவன் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான். ஆனா அவனுடைய ஈகோவால பல கனவுகளோட திருமண வாழ்க்கையை தொடங்கி 5 நாட்கள்ல எதுக்கு செத்தோம் அப்படின்னு கூட தெரியாம இறந்து போன சேகர் காரணமே இல்லாம ரீமாவுடைய வாழ்க்கையும் கெடுத்து கடைசியில இப்ப புஞ்சிலால் என்னத்தை சாதிச்சான் அப்படின்னு தெரியல. மேலும் இந்த மாதிரி கிரைம் மூவிஸ், ட்ரூ கிரைம் வீடியோஸ் இதெல்லாமே பொழுதுபோக்குக்காகவும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் எடுக்கப்படுற ஒரு விஷயம். அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி தவறான பாதையில போகாம இருக்கலாம் அல்லது எப்படி ஆபத்தான சூழ்நிலைகள்ல மாட்டிக்காம இருக்கலாம் அப்படிங்கறத கத்துக்கணுமே தவிர அதை பார்த்துட்டு நான் யாருக்கிட்டையுமே மாட்டிக்காத மாதிரி ஒரு கிரைம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க கூடாது. பிகாஸ் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கண்டிப்பா தப்பு பண்றவங்க ஒரு நாள் மாட்டுவாங்க. அப்படியே சட்டத்துடைய பார்வையில் இருந்து தப்பிச்சாலுமே இறைவனுடைய பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது. அவருடைய தண்டனை இன்னுமே கடுமையானதா இருக்கும். சோ நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு எல்லாத்துக்குமே அன்பை மட்டுமே பரிமாறி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் சொன்னதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், எந்த வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.